வீட்டுக்கு வந்தேன்னு மெசேஜ் பண்ணான். ஆனா அதுக்கப்புறம் ஏன் கால் பண்ணல? ஏன்? என்னடி வீட்டுக்கு வந்து ஒரு முறை இருக்கும் போல என்ன பண்ண மாட்டேன்? என்னதான் பிரச்சனை? கோச்சுக்கிட்டாளா? அப்படி எதுவும் பேசல. நல்லா தானே பேசணும். அப்புறம் என்ன? அம்மா ஸ்ட்ரெஸ்ஸா இப்படி பண்ணுடி. குரலுக்கு கேட்டால கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் ப்ளீஸ் டி. ஆனா நான் இப்படியே ஃபோன் கால்காக காத்துட்டு இருந்தேன்னா வேலை கேட்டுதான் போகும். பேசாம ஒரு வாரம் அவகிட்ட பேசாம வேலை பார்த்தாதான் சரிப்பட்டு வரும். எப்படி செய்யறது இல்லையே. ஆனா அப்படி ஒரு விஷயத்த நான் செய்யலைன்னா இங்க இருந்து நான் சீக்கிரமா ஒரு மாசத்துக்கு முன்னாடி நான் போட்டு 20 நாள்ல கிளம்ப முடியாது. அதனால போட்டே ஆகணுமே. எப்படி பண்றது? கோச்சுக்காலா? சரி நம்மளே கூட்டு பேசி அவன் சமாதானப்படுத்துவோம். முடியாதுன்னு சொன்னா ஒரு மாசம் வரைக்கும் இருக்க வேண்டியதான். ஒத்துக்கிட்டானா 20 நாள்ல கிளம்பிட வேண்டியதான். ஆனா அதுக்கப்புறம் இன்னும் 10 நாள் அவளை பார்க்காம முடியாது. அட்லீஸ்ட் வீடியோ கால் ஒத்துக்கிட்டான்னா அதையாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பார்க்கலாம் இன்னைக்கு ஏதாவது பேசி முடியுதான்னு பார்க்கலாம். ஹலோ, சொல்லுமா. என்ன? என்னடி என்னன்னு கேட்கறேன். ஏன் கால் பண்ணல நீ எனக்கு? வந்துட்டு ஏன் கால் பண்ணல? சாரிம்மா, கொஞ்சம் படிக்கிறது இருந்துச்சா, அதான் படிச்சுட்டு தூங்கலான்ட்டு. தூங்கிட்டு எழுந்ததுக்கப்புறம் கிளம்பதான் தோணுமா, படிக்க தோணாதா? அதனாலதான். சாரிம்மா. எனக்கு நைட் ஷிஃப்ட் தானே. அப்புறம் படிச்சு என்ன பண்ண போற? இல்லைம்மா, நைட் ஷிஃப்ட் இல்லை. நாளைக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு, ஒரு செமினார் இருக்கு. ஸோ கிளாஸுக்கு தான் போகணும். ஒர்க் இல்லை. அதனால தான்மா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். வேற ஒன்றும். சாரி, மறந்துட்டேன். சாரி. அப்போ நான் வச்சிருவா. நீ படி. நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. பரவாயில்ல. இதுக்குள்ள ஏன்டி தங்கம் சோக வாய்ஸ்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்ககிட்ட பேசுறதுனால நான் எந்த டிஸ்டர்பும் ஆக மாட்டேன். நீங்க இப்ப பேசுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. புரியுதா? அப்ப என் கூட பேசுவல்ல. டிஸ்டர்ப் இல்லைல்ல. அப்புறம் படிச்சுப்பியா? படிச்சுப்ப தங்கம், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. உங்ககிட்ட பேசுறது தான் ஃபர்ஸ்ட், போதுமா? மத்ததெல்லாம் அப்புறம் தான். சொல்லுங்க, என்ன பண்றீங்க? இன்னுமா தூங்காம இருக்கீங்க நீங்க? நீங்க தூங்கிருப்பீங்கன்னு நினைச்சுதாண்டி தங்கம் பண்ணல. டயர்டா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதனால தூங்கிட்டு இருப்பீங்கன்னு நினைச்சேன். நீங்க முடிச்சிட்டு இருப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் பண்ணியிருப்பேன். அதனால தான் நான் மெசேஜ் பண்ணேன். அதுக்கப்புறமும் நீங்க பண்ணல. சரி, தூங்கிட்டீங்க போல சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ணவும் நான் படிக்க ஆரம்பிச்சேன். வேற ஒண்ணும் இல்ல, போதுமா? அப்புறமா நீங்க இருந்துக்கும் போது பேசலான்றதுக்காக நான் படிக்க ஆரம்பிச்சேன். அவ்வளவுதான். சொல்லுங்க. சென்னை ப்ராஜெக்ட் வேண்டாம்னு சொல்லு. உடனே வந்துட்டு உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் ப்ளீஸ். சென்னை ப்ராஜெக்ட் வேண்டாம் சொல்லிட்டு பொண்டாட்டி. இன்னைக்கே வந்துட்டு ப்ளீஸ் 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 டி பொண்டாட்டி. என் தங்கம்ல, என் வயிறுல, என் புச்சியில. அதெல்லாம் முடியாது. எனக்கு சென்னை ப்ராஜெக்டோட தான் என் புருஷன் வரணும். நெஞ்சக்காரி அடிக்கடி கல் நெஞ்சக்காரி திருப்பி ஏன்டி துளி கூட என் மேல பாசம் இல்லை உனக்கு? ப்ளீஸ் டி தங்கம் நான் வந்துட்டு இன்னைக்கு கிளம்பி ப்ளீஸ் டி உங்க பீரியட் நிச்சயமா ரொம்ப இதுவா இருக்குடி ப்ளீஸ் டி. அட்லீஸ்ட் ஒரு வீடியோ கால் ப்ளீஸ் 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 அதுவாது பண்ண. ஆனா வர வரைக்கும் எனக்கு அது இதுவா இருக்கும்ல ப்ளீஸ். எல்லாம் முடியாதுமா, முடியாதுன்னா முடியாது. வீடியோ காலுக்கு அலவுட் இல்ல. புரியுதா? பேசுறது மட்டும்தான் அலவுட். புரிஞ்சுக்கோங்க. சொன்னா கேட்கணும். நீங்க குட் பாய் தானே? அப்போ போ உன் கூட நான் ஒரு வாரம் பேச மாட்டேன் உன் பேச்சுக்கா. நீங்க என் கூட பேசாம இந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்ணாதீங்க. இதெல்லாம் எனக்கு கேட்கும் போது சிரிப்பு சிரிப்பா வருது. உங்களால என்கிட்ட பேசாம இருக்கவே முடியாது. நிச்சயமா தான் சொல்ற பொண்டாட்டி, நிச்சயமா தான் சொல்றேன். நீ வீடியோ கால் பண்ணல அப்புறம் ஒரு வாரம் நான் பேச மாட்டேன் ஞாபகம் வச்சுக்கோ. பரவாயில்ல, பேச தேவையில்ல. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கல் நெஞ்சக்காரி தெரியும். நீ எப்படிதான் எனக்கு தெரியுது மாறிட்ட. சின்ன வயசுல என்ன பாத்துக்கிட்ட மாதிரியே இல்லை. நீ யாரோ உனக்கு தெரியுது. அவன் எப்படி பாத்துக்கிட்டா நீ ஒரு தீய. உனக்கு எனக்கு கண்டாலே பிடிக்கல. சரி போனா போட்டோம் ஆசை இஷ்டமே கட்டிக்கிற அவ்வளவுதான். சின்ன வயசுல பாத்துக்கிட்ட மாதிரி நிஜமா இல்ல 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 இல்ல. சரி, நடிச்சது போதும். இப்ப என்ன விஷயம்? விஷயத்துக்கு வாங்க. ஒரு வாரம் என் கூட பேச மாட்டீங்க, ஏன்?
என்ன விஷயம்? அதை சமாளிக்க தானே இவ்வளோ ஃப்ராட் வேலை? சொல்லுங்க. எனக்கு பிரச்சனை இல்லை. என்ன ஒர்க் அதிகமா? என்ன வெளியே போறீங்களா? என்ன கதை? ஏய், அது எப்படி எனக்கு புரியல. எப்படி கண்டுபிடிச்ச? எனக்கு நம்புற மாதிரி இல்லையே. இதை போட்டு வாங்குறியா இல்ல நிஜமாவே கண்டுபிடிச்சு எப்படி? தங்கமே, நான் ஏன் வீடியோ கால் வேணாம் சொல்றேன்றது உங்களுக்கு ஆரம்பத்திலேயே தெரியும் இல்லையா? அதுக்கப்புறமா நீங்க 2 வாட்டி சும்மா நடுவில் கேட்டீங்க. சொன்னோன்னே நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுக்கே தெரியும் வீடியோ கால்ல நீங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க என்ன ஆகுங்க. அதனாலதான் நீங்க அந்த ஈகரை கேட்டுட்டு நான் நோ சொல்றதுக்கு அப்புறம் நீங்க நார்மலா ஆயிடுவீங்க. ஆனா இப்ப அதை வச்சு ஒரு விஷயம் பண்றீங்கன்னா, விஷயம் வீடியோ கால்ல இல்ல. அதுக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்கிற அந்த ஒரு வாரத்துலதான் இருக்கு. என்ன ஒரு வாரம் வேலை? பேச முடியாத வேலை? சொல்லுங்க. ஆமாண்டி தங்கம். ஆஃபீஸ்ல ஒர்க் அதிகம். ஸோ ஆஃபீஸ்க்கு போகணும். முக்கியமான வேலை இருக்கா? அதை அவாய்ட் பண்ண வேற முடியாது. அதுதான். பேசவே மாட்டேன்னு சொல்லல. ஆனா 90% பேசுறது ரொம்ப கம்மியா இருக்கும். மேபி ஒன்று ரெண்டு மெசேஜ் பண்ணுங்க. ஆனா கால் 90% சான்ஸ் இல்லடி. ப்ளீஸ் டி ஃபீல் பண்ணாதடி. ப்ளீஸ் டி ப்ளீஸ் டி. அம்மே, சீரியஸாவே கேக்குறேன். இங்க வர்றதுக்கு ஏதாவது பண்றீங்களா? எனக்கு புரியல. ஏன் இப்படி? அப்படிலாம் ஒன்றும் அவசரப்பட தேவையில்ல. அம்மே, நீ பொறுமையா பண்ணு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? உன் கூட தான் நான் தினைக்கும் பேசிட்டு இருக்கேன்ல, அப்புறம் என்ன? நான் ஏதாவது மறைக்கிறேனா? இல்லல்ல. நான் நார்மலா இருக்கேன். ஆனா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ அப்படி அவசரமா வரணும்ன்ற அவசியம் இல்லை. புரிஞ்சுக்கோ. என் செல்லோல, என் தங்கம்ல, ரெஸ்ட் எப்படி தங்கம்? எனக்கு பயமா இருக்கு. நீ ரெஸ்ட் எடுக்காம என்னவோ பண்ற மாதிரியே உள்மன சொல்லுது. நீ கேட்டா இல்ல இல்லன்னு சாதிக்கிற. இப்ப நீ இந்த ஒரு வாரம் சொல்றது எனக்கு நிஜமாவே அந்த மாதிரிதான் தோணுது. வேண்டாடி தங்கம். அப்படி ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாடி. ப்ளீஸ் டி. என் புச்சியில, என் வயிறும்ல, என் தங்கம்ல, என் செல்லாத்தால சொல்லிச்சு கேளுமா. அப்படி ஒன்றும் நீ கஷ்டப்பட வேண்டாடி தங்கம். இங்க அப்படி ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைம்மா. என் செல்ல வயிறும். அம்மே, சொல்லிச்சு கேள்வி தங்கம். என் புச்சியில, என் செல்லல. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்மா. தங்கமே, இது உன்னால இல்ல, உனக்காக இல்ல. போதுமா? நிச்சயமாவே ஆஃபீஸ் ஒர்க் தான். பயப்படாதடி. ஆஃபீஸ் ஒர்க்கால மட்டும்தான் நான் சொல்றேன். உன்னால இல்ல, நீ தேவையில்லாம யோசிக்காத. யாருடையும் அப்படி கண்ணு முழிச்சு ஒர்க் பண்ண முடியும். சரி, நான் ஒர்க் பண்றேன், ஓகே. கீழே இருக்க பசங்க இப்படி ஒர்க் பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம ஊரா கெஞ்சி கேட்டா இல்ல எக்ஸ்ட்ரா காசு தரேன் சொல்லியோ ஏதாவது பண்ணி அவங்க ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு. இங்க அவங்க எக்ஸ்ட்ராலாம் ஒர்க் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஓவரா பேசினா ரூல்ஸ்னு வாங்க, சட்டம்னு வாங்க. அவங்களாம் செய்ய மாட்டாங்கடா. அதனால என்ன ஆகும், அதெல்லாம் பண்ண முடியாது. நானே இப்படி 2 மாசம் கண்ணு முடிக்க முடியும் சொல்லு? அதெல்லாம் முடியாது தங்கம். புரிஞ்சுக்கோ, பயப்படாத. அப்படி ஒன்றும் நான் ரிஸ்க் எடுக்கல. நான் நார்மலாக தான் பண்றேன். இது யூஸ்வல் தான் எங்களுக்கு. அதனாலதான் இப்படி, வேற ஒன்றும் இல்லை. புரிஞ்சுதா? யூஸ்வல்னா அப்ப நீங்க ஆஃபீஸ் போனீங்கன்னா எப்பவும் பேச முடியாதா? இப்படிதான் இருப்பீங்களா? எனக்கு புரியல. சே சே, அப்படிலாம் இல்லை தங்கம். இது எப்படின்னா எமர்ஜென்சி இல்ல ஆடிட்டிங் டைம், இயர் எண்ட் டைம், இந்த மாதிரி சில விஷயம்லாம் வரும்போது இப்படி டைட்டா இருக்கும். இல்ல ஏதாவது டெட்லைன் சீக்கிரமா கொடுத்துட்டாங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தினால மட்டும்தான் இருக்கும். மற்றபடி இல்லை. மற்றபடி கேஷுவலா ஒர்க் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது அது மாதிரி தான். அதனால கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சாகணும், வேற ஒன்றும் இல்லை. உன்னால இல்லை, உனக்காக இல்லை. நீ அதை மட்டும் யோசிக்காத. புரியுதா? இது என்னோட ஒர்க், எனக்காக தான். அதுக்காக மட்டும்தான், வேற எதுக்காகவும் இல்லை. என் தங்க குட்டி யோசிக்க கூடாது. புரியுதா? என் செல்ல பொண்டாட்டி இதெல்லாம் யோசிச்சு குழம்ப கூடாது. புரியுதா? அப்பன்னா சரி. நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ மெசேஜ் பண்ணுங்க. இல்ல கால் பண்ண முடிஞ்சா கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கிளம்பும்போது, அங்கிருந்து கிளம்பும்போது அப்பெல்லாம் மெசேஜ் மட்டும் பண்ணி விடுறேன். ஓகேவா? பொண்டாட்டி, வாய்ஸ் நோட் அனுப்புறியா? மெசேஜ் அனுப்பு. ஏதாவது அட்லீஸ்ட் ஒன்று ரெண்டுக்காவது வாய்ஸ் நோட் அனுப்புறியா ப்ளீஸ்? குரல் கேட்டுக்கல. சரிங்க அக்கா, வாய்ஸ் நோட்டே அனுப்புறேன். போதுமா? அது போதும். சரி, நான் வச்சிடவா? ஏன் இதுக்கு போற பேச மாட்டேன்? ஏன் படிக்கணுமா? அம்மி, நீங்க தானே வேலை இருக்குன்னீங்க, அதனாலதான் சொன்னேன். வேற ஒண்ணும் இல்ல. அது நாளைக்கு தான். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், இன்னைக்கு ஒரு நாள் பேசிடு ப்ளீஸ் டி. சரிம்மா, பேசுற. அதுக்கே கெஞ்சுறீங்க. சரி, எனக்கு ஒரு சந்தேகம். நான் ஆபீஸ் ஒர்க் பேச முடியாதுன்னு சொல்லும் போது என்ன பேச்சு பேசுனீங்க? என்ன கேட்டீங்க? அங்க இருந்து ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்களா? அது பண்ண மாட்டாங்களா? இது பண்ண மாட்டாங்களா? என்னென்ன பேசுனீங்க? என்னமோ சொன்னீங்களே. ஊர் உலகத்துல யாரும் ஒர்க் பண்ண மாட்டாங்களா? இந்த மாதிரியா பிஸியா இருப்பாங்க?
அதுக்கப்புறம் என்னவோ சொன்னீங்களே எந்த லவ்வரும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாளா இல்ல பொண்டாட்டி தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாளா எவ்வளோ பேச்சு பேசுனீங்க ஆனா இப்ப உங்களுக்கு வந்த உடனே மொட்டை கெஞ்சுறீங்க பம்புறீங்க எனக்கு புரியல இப்ப நான் உங்களுக்கு திருப்பி கேக்குறேன் ஆபீஸ்க்கு போனா எந்த புருஷனும் மெசேஜ் பண்ண மாட்டானா கால் பண்ண மாட்டானா சேட் பண்ண மாட்டானா எனக்கு புரியல நீங்க மட்டும் என்ன அப்படி ஸ்பெஷல் பொண்டாட்டி என்ன ஓட்டம் பிரித்து ஓட்டாதடி அவ்வளவுதாடி இல்லை இவ்வளவு பண்ணாதடி தங்கம் ப்ளீஸ் என் புச்சில ப்ளீஸ் தங்கம் வேண்டாமா ஓட்டாதுமா இப்ப தெரியுதுல்ல பொழைச்சு போங்க பண்ண என்ன டைலாக் அன்னைக்கு இன்னைக்கு அவருக்கு வந்தோடனே அப்படி ஐஸ் வைக்கிறது என்ன நடிக்கிறது என்ன நம்மள மட்டும் ஏமாத்துறது நம்மள அந்த பேச்சு பேசுறது பா சாரி எனக்கு ஏதோ தெரியாம கலாச்சிட்டோம் விட்டுடி அதே வச்சு ஓட்டாதடி தங்கம் என் புச்சி இல்ல என் அம்முக்குட்டி சரி சரி போதும் போதும் உங்க ஐஸ் ஒன்றும் தேவையில்லை சரி தாத்தா விட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரா இல்லையா அவர் வேணும்னே பண்றாருமா நீ சொல்லுமா அவர் வேணும்னே விட்டு பேச மாட்டாருமா வெறும் பேசுறாருமா யார்கிட்டயோ பேசுற மாதிரி பேசுறாரு ஃபோன் பண்ணா எடுக்கிறாரு யாருங்க வேணும் நீங்க என்னங்க என் பொண்டாட்டியோட பேத்தியா அப்படிலாம் கேட்டு என்ன வெறும் பேசுறாருமா ஆயா கிட்ட பேசுற மாதிரியே தான் பதில் சொல்ற தவிர டைரக்டா பேச மாட்டாருமா அவங்கவுங்க மறந்துடுவாங்க இப்ப வந்தா நாங்க பேசணுமா அப்படி கேக்குறாரு நீங்க தானே போன் தரல இப்ப நீங்க தானே சொல்லணும் அவர் அதை புரிஞ்சுக்கவே நான் தான் என்னவோ அவாய்ட் பண்ண மாதிரி சொல்றாரு என்னவோ நான் அவரை யூஸ் பண்ணி தூக்கி போட்ட மாதிரி பேசுறாருமா எனக்கு அது கஷ்டமா இருக்கு பூஜி சொல்லு பூஜி அவர்கிட்ட அம்மா இந்த தாத்தா கிட்ட பேசிட்டா அவர் சும்மா ஒண்ணு வெறுப்பேத்துறாரு அவர் சொல்லிட்டாரு இல்லடா சும்மா தாண்டா அவளை வெறுப்பேத்துறேன்னு சொல்லிட்டாரு அவரு நான் பேசிட்டேன் எதுக்கே பொழைட்டு பேச மாட்டீங்க ஃபீல் பண்றேன் நான் கேட்டுட்டேன் அது இப்படி என் பொழைட்டு ஒருத்தவங்க பேசலாம் சும்மா இருப்பேனா அதெல்லாம் கேட்டுட்டேன் ஆனா தாத்தா சும்மா வந்து விளையாடுற பயப்படாது பேசுவார் பேசுவார் நீங்க என்கிட்ட டெய்லி தானே பேசுறீங்க ஆனா என் வீட்டுக்கு டெய்லி பேசுறது இல்ல அப்படிதான் கேள்விப்பட்டேன் மம்மி வந்து அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க என்ன தெரியல குழந்தை டெய்லி பேச மாட்டான் 2 நாளுக்கு ஒரு வாட்டி பேசினா அதுக்கப்புறம் ஒரு வாட்டி பேசினா இந்த 10 நாள்ல மொத்தமா 3 வாட்டி தான் பேசினா அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க என்ன கதை ஏன் பேசுறது இல்ல இப்ப எனக்கு போன் எடுத்தாலே என் பொண்டாட்டிக்கிட்ட மட்டும்தான் பேசணும் தோணுது வேற யார்கிட்டயும் பேச பிடிக்கல சரி பேசாம இருந்தா அவங்க ஃபீல் பண்ணுவாங்களே அப்படின்றதுக்காகத்தான் அப்பப்போ பேசினேன் அதுக்கு மேல எனக்கு பேச தோணலடி யார்கிட்டயுமே தோணல சொல்லவா பிடிக்கல சொல்லவா என்ன சொல்றதுன்னு தெரியல நீ ஃபீல் பண்ணியே தான் தாத்தா கிட்ட பேசணும் அவர் என்ன வச்சுதான் செஞ்சாருன்னு வச்சுக்கோய ஓ உன் பொண்டாட்டி வந்து போனதுல இருந்து எங்ககிட்ட எல்லாம் பேசுறது இல்லையா அப்படின்னு கேட்டாரு ஆனா தாத்தா புரிஞ்சுக்கிட்டாரு ஆனா சும்மா தான் உன கலாய்க்கிறாரு பயப்படாத அதவங்க என்ன பேசிக்கிறாங்க எல்லார்கிட்டயும் அப்புறம் என்ன எனக்கு பதிலா உங்க அண்ணனும் உங்க அண்ணியும் பேசிக்கிறாங்க என் தலையை விட்டுறதுக்கு நீங்க இவ்வளவு பண்றீங்க நான் வந்து மாத்திட்டேன்னு அதானே அப்ப அதான் உங்க பிளானு ஆமா நீ வந்து என்ன மாத்திட்ட வேற யார் என்ன மாத்தணும் என்ன மாத்தின வேண்டியதானே நான் நான் என்ன மாத்தினேன் புரியல நான் என்ன அப்படி உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இதெல்லாம் கொஞ்சம் டூ மச்சா இல்ல ஆமா 8 வருஷம் எப்படியும் பல்ல கடிச்சிட்டு இருந்தேன் வந்து உன் பிள்ளை தெரிய வச்சுட்டல உன்னை தாண்டி யோசிக்க முடியல உன்கிட்ட மட்டுமே இருக்கிற அளவுக்கு பண்ணிட்டல இப்ப பாரு மூணு ஃபுல்லா உனதான் தெரியுது மனசு ஃபுல்லா உனதான் தெரியுது இப்போ உன்கிட்ட வருவேன்னு எங்கிறேன் அது காரணம் யாரு நீதானே உன் பிள்ளை தெரிய வச்சுட்டல அப்புறம் கரெக்ட் தானே தாத்தா சொல்றது எல்லாமே போதும் போதும் டாபிக் எங்க போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்புறம் இங்கே கட் பண்றேன் இதெல்லாம் கட் பண்ணிடு முடிஞ்ச பாரு உன்னை வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாதுடி ஒண்ணும் பண்ண முடியாது சீரியஸாவே சொல்றேன் ரொம்ப 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 கஷ்டம் ஃபியூச்சர்ல எனக்கு தெரிஞ்சிருச்சு ரொம்ப கஷ்டப்படுவேன் சின்ன சின்ன விஷயத்துக்கு தெரிஞ்சிருச்சு பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம் நான் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன் தாத்தா இங்க வருவாருன்னு தான் நினைக்கிறேன் ஆனா வீட்டுக்கு வருவாரான்னு தெரியாது ஆனா அந்த காயத்ரி ஆண்டி இருக்காங்கல்ல அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் அதாவது உங்களுக்கு சித்தியா என்னவோ வருமே எனக்கு அத்தை அவங்களுக்கு கல்யாணம் ஐ மீன் அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் அதனால தாத்தா வருவாரு எல்லாருமே பந்தக்காலுக்கே வராங்க போல தாத்தா ஆயாலாம் இங்கேயுமே அப்படிதான் கிளம்புறாங்க போல தாத்தா தம்பி இருக்காரு சின்ன தாத்தா
அவங்க பையன் தானே சொல்ற? அவங்க பேத்திக்கு இப்ப கல்யாணம் அதானே? அந்த பொண்ணு பேர் கூட வித்யா தானே? ஓ, இவ்வளோ டீட்டெயில் தெரியுது சாருக்கு. பாரு. ஆமா ஆமா. ஏய், அவ எனக்கு தங்கச்சி தாண்டி முறை ஏன்டி நீ இப்படி கலாய்க்கிற? ஒண்ணு பாருங்கள. அம்மே, லூசாமா நீ? நான் ஏமா உன்னை சந்தேகப்பட போறேன்? இத்தனை வருஷம் கழிச்சும் நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்களே அப்படி சொன்னேன். பரவாயில்ல, ஃபாரின் போயும் சொந்தக்காரங்களை மறக்காம இருக்கீங்களே அப்படின்னு சொன்னேன். அவ்வளவுதான். புரிஞ்சுதா? சும்மா. மம்மி, அம்மா அவங்க எல்லாம் இங்க இருந்து கிளம்புறாங்க. தாத்தா பாட்டிங்க எல்லாம் ஊர்ல இருந்து வந்துருவாங்க. டேடியும் சித்தப்பாவும் கல்யாணத்துக்கு தான் வருவாங்க. அவங்கதான் மும்பைல லேண்ட் விஷயமா போயிருக்காங்கல்ல. சோ என்ன சொல்றது, ஒரே குழப்பமாக இருக்கிறது. ஏன் என்று தெரியவில்லை. என்னாலயும் போக முடியாது. அதான் ஒரே குழப்பமா இருக்கு. அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. மாமா வந்து கல்யாணத்துக்கு போவாரு, ஹோட்டலுக்கு வந்துப்பாரு, அப்படி பண்ணிப்பாரு. அதனால அவர் பிரச்சனை இல்ல. என்னால தான் போக முடியல. போக முடியலன்னு இல்லை, போக முடியாது. லீவ் சுத்தமா கிடையாது. பிளஸ் கிளாஸஸ் வேற போயிட்டு இருக்கா, அதனால லீவ் போட முடியாது. நடுவில் கிளாஸஸ் டெஸ்ட் இப்படிலாம் வருது இல்ல, அதனால அதனாலயும் போக முடியாது. என்ன பண்றதுன்னு தெரியல. என்னாலயும் வந்து வந்து மாமா மாதிரிலாம் போக முடியாது. ஏன்னா எனக்கு எப்படி ஷிஃப்ட் போடுவாங்க அதெல்லாம் வேற தெரியலையா. இது சென்னையில கல்யாணம் அப்படின்னாலும் இது சென்னையோட அந்த பக்கம், நான் இந்த பக்கம். டெய்லி இப்படி போயிட்டு போயிட்டு வந்தாலும் டயர்ட் ஆயிடும்ல. அதுவுமே செட் ஆகாது. அதான் ஒரே குழப்பமா இருக்கு என்ன பண்றதுன்ட்டு. அதனால எல்லாருமே பந்தக்காலுக்கு முன்னால் போறாங்க. ஏன்னா காலையில பந்தக்கால்ல இருந்து இருக்கணும்னுட்டு. அதுதான். ஓகே, அவங்க போறது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இந்த வீட்ல இருக்க 4 டிக்கெட் போகாம இருக்கு. அதுதான் ஒரே யோசனையா இருக்கு. அவங்க இவங்க கூட போல, எப்ப போறாங்கன்னு தெரியல, இல்ல அவங்க போகாம விட்டுருவாங்களான்னு தெரியல. அது என்ன கதைன்னு எனக்கு புரியல. அதுதான் ஒரே குழப்பமா இருக்கு. இவங்க போறதை விட எனக்கு அவங்க போகாம இருக்கிறதுக்கான காரணம் ஏதாவது இருக்குமோ அப்படின்ற ஒரு பயம். ஃபர்ஸ்ட் ஒரு பயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கேட்டேன் அம்மா கிட்ட, இவங்க என்னம்மா உங்க கூட வராங்களான்னும் போது, அப்பதான் அம்மா சொன்னாங்க வரல, எப்ப வராங்கன்னு தெரியல, உங்களுக்கு ஏதோ வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பதான் என்னோட பயத்துக்கான கன்ஃபர்மேஷன் டிக்கெட் கிடைச்சது. அதான் ஒரே யோசனையா இருக்கு. அம்மா வந்து அப்பாவை என் கூட விட்டு போறேன்னு சொல்லிட்டாங்க. அப்பா ஒன்றும் வரத்தாவில்ல சொல்லிட்டாங்க. அப்பா கல்யாணத்துக்கு வந்தா போதும், அது வரைக்கும் அப்பா உன் கூட தான் இருப்பாரு அப்படி சொல்லிட்டாங்க. ஏன்னா அப்பாவுமே நான் தனியா விட மாட்டேன்னு சொல்லிட்டாராம். அப்பாவே சொல்லிட்டாராம், நான் கூட இருந்துக்கிறேன், நான் கல்யாணத்துக்கு வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு அப்பா சொல்லிட்டாரு. சோ அப்பா இங்கதான் இருப்பாரு. ஆனாலும் ஏன்னு தெரியல, பயமா இருக்கு. நான் அப்பா வேண்டாம் கூப்பிட்டு போயிடுங்க, நான் வேணா பிரியா வீட்டுக்கு போறேன்னு அம்மா கிட்ட சொன்னேன். பிரியா உனக்கு தெரியும்ல, என் ஸ்கூல்மேட், நம்ம தெருவுலயே இப்போ இந்த தெருவுல இருக்காளே அவ. அம்மா தேவையில்லை, அவங்க வீட்டுக்குலாம் போக கூடாது அப்படி சொல்லிட்டாங்க. ஏன்னு தெரியல. என்னம்மா ஆச்சுன்னு கேட்டேன். வேண்டாம், அதெல்லாம் நீ தெரிஞ்சுக்க வேண்டாம் அப்படி சொல்லிட்டாங்க. சோ அதனால அங்கேயும் போக முடியாது. லாவண்யா வீட்டுக்கும் போக முடியாது. லாவண்யா வீட்லயுமே ஒரு ஃபங்க்ஷன். சோ அவங்க எல்லாம் அங்கதான் இருப்பாங்க. அவ அங்க வாடின்னு தான் சொல்றா. நான் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கே போக மாட்டேன், இதுல எங்க நான் அந்த ஃபங்க்ஷன். அதுவுமே செட் ஆகாது. பிரகதி வீட்டுல இது வரைக்கும் நாங்க இருந்ததே கிடையாது. போவோம், பேசுவோம், இருப்போம், ஆனா தங்கினதெல்லாம் கிடையாது. அது ஏன்னு எனக்கு தெரியல. அது என்னவோ எங்களுக்கு அப்படி சூட் ஆகலையோ என்னவோ. அதனால லாவண்யா வீட்டுல தங்குவேனே தவிர பிரகதி வீட்டுல தங்கினது இல்ல. பிரகதி நம்ம வீட்டுல எல்லாம் தங்குவா. ஆனா நாங்க தங்கினது இல்லை. அதனால அங்கேயும் போக முடியாது. ஒரே குழப்பமா இருக்குமா. தங்கமே, உனக்கு என்ன பயம்? எனக்கு புரியல. அவங்க இங்க இருந்தா உனக்கு என்ன? ஏன் என்ன பண்ணுவாங்கன்னு யோசிக்கிற? என்ன விஷயம்? ஏன் பயப்படுற? என்ன காரணம் சொல்லு. பயம் ஏன்னா, ஒரு புயல் கிளம்ப வேண்டிய இடத்துல அமைதி இருந்துச்சா இவ்வளவு நாளா? அது அதே மாதிரி ஒருத்தவங்க கிளம்பாம இருக்குது. இதெல்லாம் ஒரு இன்ஸ்டிங் தப்பா இருக்குமோ அப்படின்னு சொல்லுது. ஐ மீன் என் உள்ளுணர்வு ஏன் அப்படி சொல்லுதுன்னு தெரியல. இவங்க அமைதியா இருந்தது இவ்வளவு நாளுக்கு, இப்போ இவங்க ஏதாவது ரியாக்ட் பண்ணுவாங்களோ அப்படின்னு தோணுதுமா. அதான்
சரி, நான் வேணா பிரியா வீட்டுல தங்குறதுக்கு ஆண்டிகிட்ட பெர்மிஷன் வாங்கி தரவா? நான் சொல்றேன், போ போய் அங்க தங்கு. இல்லம்மா, வேண்டாம். அம்மா அப்படி தங்க வேணாம்னு யோசிச்சாங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாம அம்மா இந்த முடிவெல்லாம் எடுக்க மாட்டாங்க. அதனால அது வேண்டாம்மா. பரவாயில்ல. சரி, உங்க மாமாலாம் எப்படியும் அந்த காலத்துல வர போறது இல்லைல்ல? உங்க மாமா வீட்டுல போய் தங்கு. நான் வந்து போயிட்டு எந்த பிரச்சனையும் இல்லை சொன்னேன். இல்லம்மா, துர்கா இல்லாமலாம் அங்க நான் தங்கினதே கிடையாது. அதனால எனக்கு அது செட் ஆகாது. துர்கா இருந்தா அது வேற விஷயம். அப்ப நான் தங்குறது ஓகே. துர்கா இல்லாம நாங்க தங்குனது இல்ல. ஏன் தேவையில்லாத வம்பு. அதான். ஏன்டி இவ்வளவு பயப்படுற? என்னதான் நடக்கும்னு யோசிக்க எனக்கு புரியல. அம்மே, நான் இது ஜஸ்ட் ஷேர் பண்ணணும் தான் சொல்றேன். நீதான் மண்டையில போட்டு எதுவுமே குழப்பிக்க கூடாது. என்ன நடந்தாலும் சொல்லு சொன்னதுனால நான் சொன்னேன். தயவு செஞ்சு இதை நீ போட்டு குழப்பி ஏதாவது யோசிச்சுக்காத ப்ளீஸ். புரிஞ்சுக்கோ. இதே அப்படி யோசிக்கிற மாதிரி இருந்தா நான் எதுவுமே ஷேர் பண்ண மாட்டேன். நான் ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு புரியணும், அப்படி நான் என்ன ஃபீல் பண்றேன்றது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக மட்டும்தான் நான் சொன்னேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்லாம நீங்க தேவையில்லாம யோசிக்காதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். யோசிக்க மாட்டேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி நீ சொல்லிட்டீங்கன்னா நான் யோசிக்கவே மாட்டேன். உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரிஞ்சா போதும். போதுமா? நீ சால்வ் பண்ணு சொன்னா சால்வ் பண்ற, அமைதியா இரு சொன்னா அமைதியா இருக்கு, அவ்வளவுதான். ஆனா உனக்கு என்ன நடக்குதுன்றது எனக்கு தெரியணும், அவ்வளவுதான். புரிஞ்சுதா? ஓகேம்மா, பட் நீ யோசிக்காதானே ப்ளீஸ். சரிடாமா, நான் யோசிக்க மாட்டேன்னா யோசிக்க மாட்டேன், போதுமா? சரி, நீ வீட்டுல எப்படி தனியா இருக்க? எனக்கு புரியல. இப்ப அந்த கதைக்கு வா. நான் ஏம்மா தனியா இருக்க போறேன்? என் கூட தான் அப்பா இருக்காருல, தான் நான் சொன்னேன்ல. அம்மா அப்பா விட்டு போறாங்க, பார்த்ததுக்கு அப்பாவும் போக மாட்டேன்னு சொல்லிட்டாருங்க, தனியா விட மாட்டேன்னுட்டு. அதனால அப்பா இருக்காரு. ஒரு பிரச்சனையும் இல்ல. ஓகேவா? அதனால நீங்க பயப்பட வேண்டாம். இப்போ சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க ஷேர் பண்ணணும்னு சொல்றதுக்காக மட்டும்தான் நான் ஷேர் பண்றேன். தயவு செஞ்சு எதுவுமே யோசிக்காதீங்க. யார பத்தியும் மண்டையில போட்டு குழப்பிக்காதீங்க, குழப்பிக்காதீங்க, குழப்பிக்காதீங்க. ஓகேவா? சரிடி பொண்டாட்டி, நான் குழப்பிக்க மாட்டேன், யோசிக்க மாட்டேன். நீ சொன்னா மட்டும் போதும். இப்படி ஷேர் பண்ணி எனக்கு அது போதும், ஓகேவா? லவ் யூ பொண்டாட்டி. லவ் யூ டூ அத்தா. ஏன்டி இப்படி இருக்கு? எனக்கு புரியல. ஒன்று தரமாட்டேன், கொடுத்தா கூட திருப்பி தர மாட்டேன். என்ன ரொம்ப காண்டிட்ட? உனக்கு இருக்குமா? எல்லாத்துக்கும் நேர்ல இருக்கு. அண்ணம்மாவில நீ நேர்ல மாட்டேன். உன்னை கடிக்கிற கடியில நீ அப்படித்தான் நான் சொல்லிட்டேன். நீ ஒரு வாரம் சாப்பிடலையா கூட எனக்கு கவலையே இல்லை. ஆனாலும் உன்னை கடிக்கிறது உறுதிமா, உறுதி. ஏய், ச்சீ. கட்டி பார்க்க நீங்க எவ்வளவு பேசுனீங்கன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரிம்மா. உம்மா. போதுமா? இதுக்கு தராமலே இருந்திருக்கலாம். சரி, நீ ஏன் கல்யாணத்துக்கு போக மாட்ட? 2 நாள் தான் லீவ் போட்டு போய. சரி, ரிசப்ஷன் கல்யாணத்துக்காக போய் உங்க அப்பா கூட. ஏன் ஏன் போக மாட்டேன்? நான் எப்படி போறது? நான் என்ன பண்ணட்டும்? ஒரு வாரம் ஒருத்தர் எக்ஸ்ட்ரா லீவ் எடுத்தாரு. அந்த லீவ் எடுக்காம இருந்தா நான் இந்த கல்யாணத்துக்கு அவங்க கூட நலங்குக்கு கூட தான் போயிருப்பேன். ஏன் சரி, நீங்க சொன்ன மாதிரி ரிசப்ஷன் கல்யாணத்துக்காவது போயிருப்பேன். அதெல்லாம் இல்லாம ஒருத்தர் லீவ் எடுத்துட்டாரு. அப்புறம் நான் எப்படி போறது? அதனால எனக்கு இப்போ லீவு இல்ல. அந்த லீவ் எடுத்து தான் நீங்க கல்யாணத்துக்கு போயிருந்திருக்கணும்னா அப்படிப்பட்ட கல்யாணமே உங்களுக்கு தேவையில்லை. அந்த லீவ் ஏதோ எனக்கு ஒரு சாம்பிளுக்கு யூஸ் ஆச்சுன்னு வச்சுக்கலாம். நான் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைச்சிருக்கும், ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கல. ஆசைப்பட்டதெல்லாம் ஒரு சாம்பிளுக்கும் ஒரு சாம்பிள் கிடைச்சதுன்னு வச்சுக்கலாம். அதனால அந்த லீவ் என் கூட இருந்தது தான் நல்லா இருந்துச்சு, ஓகேவா? ஓ, உங்களுக்கு அந்த லீவ் வந்து சாம்பிளுக்கும் சாம்பிள் தான் கிடைச்சது, அப்படிதானம்மா? சரிம்மா, சரி. இனிமேல் அந்த லீவ் உங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னு பாக்குறேன். வந்து கெஞ்சுவீங்கல்ல பொண்டாட்டின்னு, அப்ப பாத்துக்கிறேன். தங்கம் வைரன் வந்து பாருங்க. கெஞ்சி கதறனால விட மாட்டேனே. எதுவுமே கிடைக்காது இனிமேல். சாம்பிளுக்கு சாம்பிளா? திமிருதான் உனக்கு. பண்ற சேட்டையெல்லாம் பண்ணிட்டு சாம்பிளுக்கு சாம்பிள் நான் சொன்னீங்க. இருக்குடி இருக்கு. பேசு பேசு, எவ்வளவு பேசணுமோ பேசு. இங்க வந்ததுக்கு அப்புறம் வச்சு செய்யறேன். பொண்டாட்டி அப்படிலாம் கிடையாது. கிறிஸ்டி கிறிஸ்டி சும்மா ஒரு பேச்சுக்கு தெரியாம சொல்லிட்டு வாண்டாண்டி வாண்டாண்டி. நானும் எப்போட்டு காய்ச்சிட்டு கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கேன். வேண்டாண்டி, தயவு செஞ்சு வேலை முடிச்சப்போ ஓடி வருவேன் இருக்கேன். நீ இப்படி எல்லாம் சவால் விட்டு நீ வெறுப்பேற்கிறாடி. வேண்டாண்டி, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், முடியாது. தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லு 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 சொல்லு. வேண்டாம் வேண்டாமே வேண்டாமே. ஆனா அத்தா போதும் நிறுத்துங்க. யாராச்சும் சும்மா இப்படி கெஞ்சிட்டு இருப்பாங்களா?
பேட் பாய். இதுக்கெல்லாம் போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க இடியட் ஃபெலோ. நீ பொண்டாட்டி தானே, ஏன் இப்படி கெஞ்சிட்டு இருக்க? எல்லா உரிமையும் அவனுக்கு தான் இருக்கு, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம கெஞ்சிட்டு இருக்கீங்க? எனக்கு புரியல. ஏன் இப்படி பயப்படுறீங்க? எனக்கு புரியல. மத்ததுக்கெல்லாம் என் பொண்டாட்டின்றீங்களா? அப்ப எல்லாத்துக்கும் உன் பொண்டாட்டி தானே, இப்படியாவது கெஞ்சுவாங்களா? என்ன சொல்ல, திரும்ப சொல்லு. அப்படின்னா ஒன்னும் இல்ல, சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். அப்படியே டாபிக் மாத்தி இதை ஏமாத்திட்டே இருடி. என்ன ஆனா நிச்சயமா நேர்ல மாட்டும் போது சீரியஸ் சொல்லிட்டேன். நான் கடிப்பேன் தான், ஞாபகம் வச்சுக்கோ, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். யார் கேட்டாலும் யார் கலாச்சாரம் எனக்கு அதை பத்தி நான் யோசிக்கிறதாவும் இல்லை, கவலைப்படுறதாவும் இல்லை. நீ 10 நாள் சாப்பிடலாம் கூட எனக்கு கவலை இல்லைதான். நிச்சயமா நான் அவ்வளவு காண்டாவும் அவ்வளவு இதுவாகவும் இருக்கு சொல்லிட்டேன். அது உங்க இஷ்டம், நீங்க அதெல்லாம் பண்ணிக்கோங்க. நான் கேட்கவும் இல்லை, தடுக்கவும் இல்லை. நிஜமா நீங்க தூங்குறீங்களா? எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, இன்னமும் தூங்காம இருக்கீங்க? எனக்கு புரியல. சீரியஸா சொல்லாமே, நீ தூங்குறியா கரெக்டா? நம்பிக்கை எல்லாம் கிளம்பி வா, பாரு வா. நான் தூங்கலாம் இல்லைன்னு பாரு, என்ன தூங்க வச்சுட்டு கிளம்பு. வரமாட்டேன்ற தைரியம் இப்போ வந்துதான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. வீடியோ கால் பண்ணி நீங்க தூங்குங்கன்னு சொல்லிட்டு, உங்க பக்கத்துலயே போனை வைங்கன்னு சொல்லிட்டு, உங்களை தூங்குறத நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். புரிஞ்சுதா? டெக்னாலஜி வளர்ந்துடுச்சு அதான். அதனால அங்க வந்துதான் இதெல்லாம் பண்ணணும்ன்ற அவசியம் எனக்கு இல்ல. அப்படி சரிங்க, சரி பண்ணுங்க, கால் பண்ணுங்க, அப்படின்னு தூங்க வைங்க, நாங்க தூங்குறோம். நீங்க அதை பார்த்துக்கிட்டே இருங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. டெக்னாலஜி கண்டுபிடிச்சதே நான் தாங்க, நாங்களாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் அதை. ஸோ நீங்க வீடியோ கால் பண்ணி எங்களை பாருங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. இப்ப கூட நான் படுத்துக்கிட்டு பேசிட்டு இருக்கேன். அதனாலதான் பக்கத்துல கட்டி கொடுக்க இல்லையோன்னு மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா வாங்க கட்டி குடிச்சிட்டே தூங்குறேன். நானும் என்னோட கை ஒரு இடத்து வரை தேடிக்கிட்டே இருக்கு. அந்த வேலை இல்லாம என் கை வேற மிஸ் பண்ணுது. நான் என்ன பண்ணட்டும்? வந்தா அதை புடிச்சுக்கிட்டு தூங்க என் கை. சரிங்களா? ஒரு மாசம் கழிச்சு இப்பதான் என் இடுப்பு நிம்மதியா இருக்கு. அது அப்படியே ஏற்றிட்டே இருக்கட்டும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. புரிஞ்சுதா? அதை நீங்க இழுத்து பிடிச்சி கிள்ளி வச்சு, உங்களுக்கு என்ன பார்த்தா பரிதாபமா இல்ல? அப்படி என் இடுப்பு என்னதான் பண்ணுச்சுன்னு போட்டாதான் இவ்வளவு டார்ச்சர் பண்றீங்க? எனக்கு புரியல. அது இப்பதான் நிம்மதியா இருக்கு. அதை அப்படியே விட்டுறீங்களா ப்ளீஸ்? அது எனக்கு தெரியாது, எனக்கு அது பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். எனக்கு அதை பார்த்துட்டே இருக்கணும், அது நோண்டிக்கிட்டே இருக்கும், அவ்வளவுதான். அதனால அது யாருமே கிட்ட பிரிக்கவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. எனக்கு புரியல. நீங்க இதுக்காக தான் என்ன புடவை தாவணி இந்த மாதிரி மட்டும் போடணும், சுடிதார் அதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்றீங்களோ? ஆமா, அப்பதான் எனக்கு உன் கூட இருக்க மாதிரி உங்க தொடர மாதிரி ஃபீல் இருக்கு. உன் ட்ரெஸ்ஸுக்கு மேல தொட்ட எப்படி உங்க தொடர மாதிரி ஃபீல் இருக்கும்? சரி, போதும். எக்ஸ்பிளனேஷன் வேண்டாம். போதும். இதுக்கு மாதிரி நீங்க கொண்டு போவீங்கன்னு எனக்கு தெரியும். வேண்டாம். சரிப்பா, ரொம்ப நேரம் பேசிட்டேன். கொஞ்ச நேரம் போ. நாளையில இருந்து நான் மெசேஜ் பண்றேன். மியூசிக் அதுன்னு தூங்கணும். ஓகேவா? ப்ளீஸ் கொஞ்ச நேரம், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரிம்மா. சரியா என் அண்ணா நீங்க ஃபோன் பண்றதுல மெசேஜ் பண்றதுல ஏன் அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்களா என்ன? ஆமா, அவங்களும் ஒர்க்கும் பிஸியா இருக்காங்க. நான் என்ன பண்ணட்டும்? பத்தாவதுக்கு உங்க அண்ணி அந்த ஆஃபீஸ்க்கும் போயிட்டு வந்துட்டு வீட்டுக்கும் வந்து குக் பண்றாளா, அதுதான். அவன் ரொம்ப நாள் செய்யறதுனால அவளால் மெசேஜ் பண்ண முடியல. நீ போனதுல இருந்து நாங்க குக் பண்றதே இல்லை. அது ஒரு கேர்ள் ஆஃபீஸ்க்கும் போயிட்டு வீட்டுக்கும் வந்து குக் பண்ணணுமா என்ன? ஏன் மேம் நீங்க யாரும் பண்ண மாட்டீங்கன்னா என்ன? எனக்கு புரியல. இது உங்களுக்கு தப்பான ஆட்டிடியூடா தெரியல? தானே என்ன அப்படி நினைக்காது தங்க, நிச்சயமா எனக்கு ரொம்ப டைட்டா இருக்கு. அதனால வந்து வேற ஒண்ணும் இல்லை, இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன்னா. அதனாலதான் அவங்களை மதியம் குக் பண்ணி வைக்காது. அவங்க மதியம் கேன்டீன்ல தான் வந்து சாப்பிட்டு சொல்றாங்க நம்ம ஆஃபீஸ்ல. அவங்க பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் மட்டும் தான் சமைக்கிறாங்க. லஞ்சுக்கு நான் எனக்கு ஏற்ற மாதிரி சாலட் ஏதாவது பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். மோஸ்ட்லி பேக்கிங் ஃபுட்ல இருக்க அந்த மாதிரி விஷயமே சாப்பிட்டுட்டு இருக்கேன். எனக்கு இதுவும் தெரியும், எனக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனால் கொஞ்சம் இந்த ஒர்க் இருக்கிறதுக்கும் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணி கொடு. அதனால அந்த பேக்கட் ஃபுட் சாப்பிட்றதுனால ஓகே அளவுக்கு மேக்ஸிமம் அதை கீப் பண்ணி சாப்பிட்றது 3 அப்படிதான் போகுது. அதே மீறி இருந்தால் நான் மேனேஜ் பண்றேன், அவ்வளவுதான். உங்க அண்ணன் கேட்பான் போல, ஆனா அவதான் அவங்க விட மாட்டேன்றான். வேலைக்கு வேலையை பண்ணி சொல்லிட்டு அவளே செய்யறான். அதனாலதான் நாங்க செய்யாமலாம் இல்லடி, உங்க அண்ணனும் கேட்கறான் தான். அவன் ஒத்துக்கலன்னு தான் சொல்றதும் உங்க அண்ணன் சொன்னான். ஓகேவா? அப்புறம் கல்யாணம் இல்லடி எங்களுக்கு.
நாங்க உங்க பொண்டாட்டி உட்கார வச்சு சமைச்சு போடுவோம், புரிஞ்சுதா? என் பொண்டாட்டினா அவ செஞ்சு போடணும்னு ஆசைப்பட்டதுனால நான் விட்டேன். அதை விட எனக்கும் என் பொண்டாட்டி கையில சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு. அதுக்குதான் சென்னையில என் பொண்டாட்டிக்கு நானே குக் பண்ணி நானே முடிக்கிறேன், புரிஞ்சுதா? நான் அப்படிப்பட்ட பையன் கிடையாது. அப்படி அப்பனா ஓகே. அப்ப ஆல்மண்ட் ரெசிபியே கத்துக்கிட்டீங்க. சீரியஸாவே கத்துக்கிட்டேன். ஆல்மண்ட ஃபர்ஸ்ட் ட்ரை உனக்கு தான். ஓகே ஓகே, நானும் அதுக்காக காத்துட்டு இருக்கேன். சரி, போதும் மத்தவங்க. ப்ளீஸ் இன்னும் கொஞ்சம். இப்படியே பொண்ணா உங்களுக்கு முடிஞ்சுன்னா அடி வாங்கிடுவேன். உடனே சமத்து பையனை தூங்குங்க. நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகேவா? என் முன்னே குச்சின்னு என் பாயிரும்ல. என் தங்க பிள்ளைல நீங்க பேசி கேட்கணும். ஓகேவா? குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். தூங்குங்க. மற்றவை நாளை பார்த்து கொள்ளலாம். புரிஞ்சுதா? சமத்து பையனை தூங்குங்க. என் பட்டு பல்ல நீங்க என் பயிர பேபியில தூங்கணும். ஓகேவா? தேவையில்லாத எதையுமா பேசிக்கூடாது. நான் சொன்னதை ஒரு சும்மா சொன்னதை மட்டும் நினைச்சிட்டு வேலையை பாருங்க. பாய், டேக் கேர், டாடா. பாய் பொண்டாட்டி, ரியலி ரியலி மிஸ் யூ லாட் பொண்டாட்டி. ரொம்ப 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 மிஸ் பொண்டாட்டி. லவ் யூ. பாய், டேக் கேர். தூங்கு, ரெஸ்ட் எடு, அப்புறமா படி.